Hello, me. Happy Pongal. Same to you all. எனது இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். எங்களது அன்பான அழைப்பையை ஏற்றி இந்த நகைச்சுவை பட்டிமன்ற விழாவுக்கு வருகை தந்திருக்கும் அனைத்து எனது எஸ்திரி குடும்ப நண்பர்கள், இண்டஸ் வேலை தோழமைகளுக்கும், உற்றார் உறவினர்களுக்கும், எனது சக பணியாளர் தோழமைகளுக்கும் மிக்க நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். வருக வருக என வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். ஆம், இன்று பட்டிமன்றம் என்ன தலைப்பு? குடும்பம், கூட்டு குடும்பம். குடும்பத்தை பற்றிய சில வரிகள் இதயத்தில் கிடைத்தவை. ஒரு வயதுக்கு மேல் அப்பாவிடம் அடிக்கடி பேசாவிட்டாலும் அப்பாவை பற்றி அதிகம் தெரிந்து வைத்திருக்கும் மகள், அண்ணனின் ரகசியங்கள் எல்லாம் தெரிந்திருந்தும் அப்பாவிடம் சொல்லாதிருக்கும் தங்கை, தங்கை இன்னொரு வீடு செல்லும் வரை அவளை காக்கும் மதுரை வீரனாய் அண்ணன், தன் வரவு செலவு சோகங்களை சமையல் அறைக்குள்ளே வைத்து எப்போதும் சிரித்து முகத்துடனே வரும் அம்மா, உழைத்த களைப்போடு வீடு வந்த போதும் பிள்ளைகளின் முகத்தை கண்டதும் புத்துணர்ச்சி அடையும் அப்பா. அடுத்ததாக சேலை முந்தானையில் முடிந்த சில்லறைகளை வைத்தே பேரனின் பொருளாதார தேவையை பூர்த்தி செய்யும் பாட்டிமார்கள். நாங்கெல்லாம் அந்த காலத்துல அப்படின்னு ஆரம்பிச்சு கதை சொல்லியே பேத்திமார்களை தூங்க வைக்கும் தாத்தாக்கள். சொர்க்கத்தில் மண்ணில் காட்டுவது பாசம் நிறைந்த குடும்பம் மட்டுமே. இதிலும் கூட்டு குடும்பம் இன்னும் சில உறுப்பினர்களை உள்ளடக்கியது. பெரியம்மா, பெரியப்பா, சித்தி, சித்தப்பா, அண்ணன், அண்ணி, மாமன், அத்தை, இன்னும் பலர். இந்த கூட்டு குடும்பத்தை பற்றி விவாதிக்கவே இந்த மேடை. ஆம், கூட்டு குடும்பம் இன்றைய சமூகத்திற்கு சரியே. கூட்டு குடும்பம் ஒரு வரமே என தங்கள் கருத்துக்களை முன்வைக்க நமது எஸ்திரி குடும்பத்திலிருந்து ஒரு அணியும் இல்லை. கூட்டு குடும்பம் இன்றுமே ஒரு தன்மையாகவே இருந்து வருகிறது. எப்போதுமே சாபமாகவே உள்ளது. எந்த முன்னேற்றமும் இல்லை. மன நிம்மதி கிடைக்கிறது என்ற விவாதிக்க இன்னொரு அணியும் நமது குடும்ப உறுப்பினர்கள் இங்கு இரு அணிகளாக வர இருக்கின்றனர். மேடைக்கு மட்டும் இரு அணிகள், எப்போதும் ஒரே அணிதான், எஸ்திரி என்ற ஒரே அணி. அவர்களை இந்த மேடை கலைப்பதில் எனக்கு மிக்க பெருமிதம். ஏனெனில் அவர்களுக்கு கொடுத்த காலக்கெடு மிகவும் குறைவு. அந்த கெடுவிலும் அவர்கள் அனைவரும் சளைக்காமல் நான் இருக்கிறேன், பார்த்துக் கொள்கிறேன் அப்படி என்று எனக்கு தைரியத்தை ஊட்டி இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்ய வழியாக இருக்கிறது. கூட்டு குடும்பம் ஒரு வரமே என்ற அணியில் திருமதி ருக்மணி கோபால் அவர்கள், திருமதி சாந்தி ராமகிருஷ்ணன், திரு கோபால் ஐயா, திருமதி கல்யாணி சேஷன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் வரவேற்கிறேன். அவர்களை உற்சாகப்படுத்தி மேடைக்கு அனுப்புமாறு பார்வையாளர்களை வேண்டிக்கிறேன். சந்தோஷம்.
என்றால் ஒரு அணி, கண்டிப்பாக இல்லை என்றும் ஒரு அணி இருக்க வேண்டும் அல்லவா? கூட்டு குடும்பம் ஒரு தொல்லையே என்றும் ஒரு சாபமே என தங்கள் கருத்துக்களை முன்வைக்க திருமதி ராஜலட்சுமி வெங்கடேஸ்வரன், திருமதி சாந்தா சுவாமிநாதன், திருமணியன் ஐயா, திருமதி பானுமதி கல்யாணராம் அவர்களையும் மேடை கலைக்கிறேன். உங்களது உற்சாகங்களை அவர்களுக்கு பிடிக்கணுமா? அவர்களது கூற்றுக்களை உள்வாங்கி நல்லதொரு திருப்பினை வழங்க நடுவர் வேண்டும் அல்லவா முதன்மையானவர். அவரை மேடை கலைக்கிறேன். நமது இந்த பட்டிமன்றத்தின் நடுவர் திரு ராகவனையா. இறுதியாக இந்த பட்டிமன்ற பேச்சாளருக்கு ஒரு நினைவூட்டல். ஒரு உறுப்பினர் தங்களது அணியின் கூற்றுக்களை தெரிவிக்க அதிகபட்சமாக 7 நிமிடங்கள் மட்டுமே. 7 நிமிடம் அவகாசம் மட்டுமே. 7 நிமிடம் கடந்தவுடன் ஒரு மணி ஒலி எழுப்பப்படும். உதாரணமாக இதனை தவறும் பட்சத்தில் அந்த அணியின் வெற்றி வாய்ப்பை அவர்களே குறைத்துக் கொண்டார்கள் என எடுத்துக்கொள்ளும். உறுப்பினர்களின் வேண்டுகோளுக்கு விமலா கிட்ட கொடுத்துருக்கோம். 4 நிமிஷத்துல அடிக்கிறோம். பட்டிமன்ற உறுப்பினர்களுக்கும் எமது கோவை கேந்திர நிர்வாகத்தின் இயக்குனர் திரு ஸ்ரீதரன் ஐயா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறார். இனி இந்த மேடை பட்டிமன்ற உறுப்பினர்களுக்கு உரித்தார். எல்லோருக்கும் வணக்கம். இந்த பட்டிமன்றத்தை பத்தி ஒரு 2 நாள் முன்னாடி மிஸ்டர் சத்யபிரபு அவர்கள் என்னிடம், அதுவும் சாயங்காலம் நைட்டு டின்னர் வந்தபோது ராத்திரி 8:30 மணிக்கு வந்து என்கிட்ட வந்து முந்தானேத்து, சார் பட்டிமன்றம் பொங்கல் வச்சுக்கலாமா சார்னு கேட்டாங்க. இப்போ என்னப்பா, என்ன ஒரு நாள் தான் இருக்கு, திடீர்னு பட்டிமன்றம்ன்ற எங்கள் பாதி பேருக்கு பட்டிமன்றம்னா என்னன்னு புரியணும். அப்புறம் தானே வந்து பேசுறதுக்கு நம்ம பட்டிமன்றம் முதல்ல வச்சுருக்கோம். 5-7 வருஷம் முன்னாடி ஒரு தடவை பண்ணினோம். பட் அதுக்குன்னா ஒரு பிளான் பண்ணி ஒரு 2 days கைட்டு ஒரு Thursday வச்சுக்கலாம், Friday வச்சுக்கலாம், ஈவன் சம் ஆப்ஷன் கொடுத்தாங்க. பட் அவர் என்னன்னா, யூ வாண்ட்ஸ் டு ஹேவ் இட் ஆன் பொங்கல் டே, பொங்கல் அன்னைக்கு தான் வச்சுக்கணும் அப்படின்னு வெரி பர்டிகுலர். அதெல்லாம் சரிப்பா, நீ வந்து ஃபர்ஸ்ட் ஒரு இன்டிமேஷன் கொடு, எப்படி இருக்க ரெஸ்பான்ஸ் பார்க்கலாம், பேஸ்ட் ஆன் த ரெஸ்பான்ஸ் நம்ம வந்து டிசைட் பண்ணலாம் அப்படின்னா உடனே ஒரு கோவை S3 வாட்ஸ்அப் குரூப் போட்டாரு. But I was surprised to show that lot of good response have come. Within about 1 day, all people have given their names, they become full. All 4 seats are full from all sides. So that shows the involvement of people in any activity. So I really thank you. இந்த ப்ரோக்ராம் இவ்வளோ பேர்
இருந்தாலும் இத்தனை பேரும் நீங்கள் உங்கள் இதெல்லாம் சமத்தை பார்க்கலாம் வச்சுருக்கீங்க. எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஸோ எங்களால் முடிஞ்ச வரைக்கும் பட்டிமன்றம் டிவியில் பார்த்துருப்பேன், நேரில் பார்த்துருப்பேன், அதெல்லாம் ப்ரொஃபஷனலாக பேசுகிறோம். இப்போ நாங்கள்லாம் வந்து அது மாதிரி அந்த அளவுக்கு பேசுகிறவா கிடையாது. இருந்தாலும் கூடிய மட்டும் கொஞ்சம் உங்களெல்லாம் ஒரு என்டர்டைன் பண்ணி பேசுவோம்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ நீங்களும் உங்களை கைத்தட்டி எங்களை ஆர்வத்தை இது பண்ணணும். ஸோ இன்னைக்கு வந்து கொடுத்துருக்கிற தலைப்பு வந்து கூட்டு குடும்பம் வரமா சாபமா அப்படிங்கிற சப்ஜெக்ட். கூட்டு குடும்பம்னா என்ன? அது பாருங்க, இந்த காலத்து குழந்தைங்களுக்கு இந்த காலத்து பசங்களுக்கு கூட்டு குடும்பம்னா என்ன சார்னு கேட்போம். அது மாதிரி இருக்கிற சுச்சுவேஷன் இருக்கும். கூட்டு குடும்பங்கிறது ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி சிஸ்டம். அதில் வந்து யூ வில் ஹேவ் கிராண்ட் பேரண்ட்ஸ், யூ வில் ஹேவ் பேரண்ட்ஸ், யூ வில் ஹேவ் சில்ட்ரன், யூ வில் கிராண்ட் டாட்டர், யூ வில் ஹேவ் அங்கிள், யூ வில் டேடி, யூ வில் சித்தி, மாமா எல்லாரும் இருப்பாங்க. சில குடும்பத்தில் வந்து 3 ஜென்ரேஷன் 4 ஜென்ரேஷன் கூட இருப்பாங்க. ஒரே வீட்டில் 3 ஜென்ரேஷன் 4 ஜென்ரேஷன் இருப்பாங்க. ஸோ அந்த காலம்லாம் இப்போ ரொம்ப குறையாச்சு. இப்போ எல்லாமே பிகாஸ் ஆஃப் சோ மெனி ஃபேக்டர்ஸ் நம்ம வந்து கூட்டு குடும்ப சிஸ்டத்தை ஃபாலோ பண்ண முடியாமல் இருக்கோம். அப்படி இருக்கும்போது இந்த நியூக்ளியர் ஃபேமிலி ஸ்டார்ட். அதாவது பையன், அப்பா, அம்மா, பொண்ணு, பையன், அவ்வளோதான். ஸோ இது வந்து நியூக்ளியர் ஃபேமிலி, சின்ன குடும்பம். அதுதான் இப்போ நிறைய பார்க்க வேண்டியிருக்கு. அதுவும் இல்லாமல் சில பேர் நிறைய பேர் பிகாஸ் ஆஃப் வேரியஸ் ரீசன்ஸ் அவங்க வந்து தனியாக இருக்க வேண்டியிருக்கு. அதுவும் ஒரு தனி குடும்பமாக ஆகிடுது, தனி குடும்பமாக ஆகிடுது. ஸோ இதெல்லாம் இருக்கும்போது இவங்க இந்த வெள்ள சமயத்தில் கூட்டு குடும்பம் வரமா சாபமானு பேசுறதுக்கு 2 அடியில் வந்துருக்காங்க. ஸோ இந்த பக்கம் இருக்கிறவங்க வந்து அவங்க வந்து வரம்னு பேசப்படுறாங்க, இந்த பக்கம் இருக்கிறவங்க வந்து சாபம்னு பேசப்படுறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் அவங்க சொன்ன மாதிரி 7 minutes அலோகேட் பண்ணிருக்கு. 5 minutes ஒரு இந்த பெல் வார்னிங் பெல் அடிப்பாங்க. அதுக்கப்புறம் 2 minutes பேசி கூடி மட்டும் டைத்தை மெயின்டைன் பண்ணுறது பெட்டர். ஸோ வித் திஸ் ஐ நவ் இன்வைட் ருக்மிணி கோபால், கூட்டு குடும்பம் வரமே ஹலோ, கேட்குறதா? உலகத்தின் பல பகுதிகளிலிருந்தும் தனித்தனி குடும்பமாக வந்து இங்கு S3 குடும்பம் என்ற கூட்டு குடும்பத்துடன் இங்கு வந்திருக்கும் இந்த தமிழ் திருநாள் எத்துணை தைமகளை நீங்கள் எல்லாம் வரவேற்றிருப்பீர்கள். அத்தனை பேருக்கும் தலை வணங்கி இந்த பட்டிமன்றத்தில் முதலாவதாக கூட்டு குடும்பம் ஒரு வரமே என்பதை பற்றி பேச வந்திருக்கிறேன். கூட்டு குடும்பம் என்றால் என்ன? ஒரு மரம் அதனுடைய வேர் இருந்து அதனுடைய தண்டு, மரத்தினுடைய இது எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்கிறதோ அதுவரை தான் அதனுடைய இலைகள், கனிகள், பூக்கள் சுகாதாரமாக வலிமையுடன் இருக்கும். அதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஒரு செடியிலிருந்து இளம் பூவையோ கனியையோ பறிக்கும் போது சடக் என்று ஒரு மெல்லிதான சத்தம் கேட்கும். அதுதான் பிரியும் வேதனை. அந்த செடியிலிருந்து, அந்த மரத்திலிருந்து ஒரு கிளையை வெட்டும் போது அதுக்கு வலி இருக்கும், அதற்கு வாய் இல்லை, சொல்ல தெரியாது. ஆனால் மனிதர்களான நமக்கு குடும்பம் என்பது வெறும் கணவன், மனைவி, ஒரு குழந்தை இந்த காலத்து போல அல்ல. குடும்பம் என்பது, இவர் சொன்னார், நமது சத்யபிரபு முதலியே சொல்லிட்டார், குடும்பத்தில் யார் மெம்பர்ஸ். தாத்தா பாட்டி, தாத்தா பாட்டியோட அப்பா அம்மா கூட இருப்பாங்க. தாத்தா பாட்டி, அப்பா அம்மா, அத்தைகள், மாமாக்கள், சித்தப்பாக்கள், பெரியப்பாக்கள்,
அத்தனை பேரும் இருப்பாங்க. ஸோ குழந்தைகளுக்கு தெரியும் தாத்தா யாரு, பெரியப்பா யாரு, மாமா ஆறு, மாமி ஆறு, அத்தை ஆறு, அத்திம்பேர் ஆறு. இந்த காலத்து குழந்தைகளுக்கு அத்திம்பேர் அத்தங்காள்னு சொன்னாலே தெரியல. Because they are separated. They have never addressed. யாரையும் அவ அத்தை அத்திம்பேர் அத்தங்கான்னு கூட்டே பழக்கம் இல்லை. அந்த மாதிரி நியூக்ளியர் ஃபேமிலியா போயிட்டாங்க. குடும்பம் என்பது இத்தனை பேர்களையும் கொண்ட ஒரு வலிமையான ஆணித்தரமான பெரிய மரம். அதனுடைய கிளைகள் தான் குழந்தைகள், பேர குழந்தைகள், உறவினர்கள், உற்றார்கள் எல்லாம். அவர்கள் வயதாகும் போது தானாக பிரிவது வேறு. வலிமையாக சில சுயநலத்துக்காக நாம் பிரிந்து போவது வேறு. அது வேதனை. சுயநலம், தன்னுடைய முன்னேற்றம் என்கின்ற பேரிலே குடும்பத்தை விட்டு பிரிந்து போகின்றவர்கள் பல சந்தர்ப்பங்களினால், பல நிர்பந்தங்களினால் குடும்பத்துடன் அவ்வளவு ஒற்றுமையாக அடிக்கடி வந்து இருந்து எல்லா பண்டிகைகளையும் கொண்டாடி தாத்தா பாட்டிகள் சொல்லும் கதைகளை கேட்டு சம்பிரதாயங்களை பார்த்து பழகி வாழ்வதற்கு வாய்ப்பே இல்லை. இந்த கூட்டு குடும்பத்தினுடைய பல விஷயங்கள் ரொம்ப முக்கியமானவை. ஒன்று பணிவு. குழந்தைகளுக்கு பணிவை கற்றுக் கொடுப்பது கூட்டு குடும்பம். ஒரு நாள் கிழமையானா தாத்தா பாட்டிக்கு நமஸ்காரம் பண்ணு, தாத்தால சாமிக்கு நமஸ்காரம் பண்ணு, விளக்கேத்தினா கை கால் அலம்பி சாமிக்கு நமஸ்காரம் பண்ணு, சந்தியாவந்தனம் பண்ணு, பெரியவா வந்தா நமஸ்காரம் பண்ணு. இந்த மாதிரி சம்ஸ்காரங்கள் கற்றுக் கொடுப்பது கூட்டு குடும்பம். அடுத்தது பணிவு. பணிவு என்பது எப்படி குடும்பத்தை அனுசரித்து மரியாதையுடைய ஒவ்வொருத்தரையும் நடத்துவது என்பது குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுப்பது கூட்டு குடும்பம். எவ்வளவு பெரிய குடும்பங்களில் 2 ஓர்படிகள் கிச்சன்ல இருப்பா, சமையல் அறையில் 2 ஓர்படிகள் பாரபட்சம் இல்லாமல் எல்லார் துணிகளையும் துவைத்து உலர்த்துவார்கள். பாரபட்சமே இருக்காது. என்னுடைய குழந்தையோடது, அது மச்சினரோட குழந்தைகள் அப்படின்னு பாரபட்சம் இருக்காது. அந்த ஒரு ஒற்றுமை உணர்வையும் குழந்தைகளுக்குள் பணிவையும் பக்தியையும் பண்பையும் பல குணங்களை வெர்ச்சுஸ் அது கற்றுக் கொடுப்பது கூட்டு குடும்பம். கூட்டு குடும்பம் ஒரு ஸ்ட்ரென்த், ஒரு பலம் எல்லாருக்குமே. நாம் இப்பொழுது என்ன நிர்பந்தமோ நாம் தனியாக, ஆக்சுவலி இந்த ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டியில இந்த டாபிக் வந்து இட் இஸ் லிட்டில் அப்சர்ட் because we are already separated, children are separated. So for us, and இது வந்து நான் வந்து எங்கேயோ படிச்சு பேசலை, உணர்வு பூர்வமாக அனுபவிச்சு என்னோட அனுபவத்தில் சுற்றுமுற்றும் பார்த்த அனுபவத்தை சொல்கிறேன். கூட்டு குடும்பம் எப்பொழுதுமே ஒரு பலம். அது ஒரு எல்லாத்துக்குமே ஒரு, இப்பொழுது நம்ம வயசாயிட்டோம், இங்க பாத்துக்கிறான் நல்லா எஸ்திரி குடும்பம். எஸ்திரி இங்கேயும் குடும்பம் தானே. எனக்கு ராமகிருஷ்ணா அண்ணா இருக்கா, ராமமூர்த்தி தம்பி இருக்கா, சாந்தி மண்ணி இருக்கா, மகாலட்சுமி போல மாமியார் ஓர்படி இருக்கா. சோ எல்லாம் குடும்பம் தான், இங்கேயும் குடும்பம் தான். நோ மேரேஜ் ஐலண்ட். நாத்தனார் இல்லையா? நாத்தனார் எல்லாம் ரோல்ட் இன் மகா. But great she is great. She disciplines me, she controls me. Wherever I wrong, she tells me. That is why I tell her, you are all rolled in one. So here also I have family. I am not living in an island.
So here also we are living as a கூட்டு குடும்பம். இதிலிருந்தே தெரிஞ்சுக்கலாம். இப்போ என்னுடைய எதிர் அணிகள் தனித்தனியாக பேச வர போறாங்க. They are not living in an island. They need all our support. They are a family. பானு அக்காவை நான் பானு அக்கான்னு கூப்பிடுறேன். You know, she is akka to me, elder to me. The relationship, the binding. So this is a கூட்டு குடும்பம். எங்க போனாலும் we need குடும்பம். No man is silent. So கூட்டு குடும்பம் ஒரு வரம். ரொம்ப அழகா ருக்மிணி மேடம் பேசினாங்க. அதாவது இந்த பிரியும் ஒரு குடும்பத்தை விட்டு பிரியும் போது என்ன வழி வரும் அப்படிங்கிறது அப்போ அழகா எடுத்து சொன்னாங்க. அதுவும் இல்லாமல் நம்ம எஸ்திரியே ஒரு கூட்டு குடும்பம் தாங்கிறது ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள். ஏன்னா கூட்டு குடும்பத்தை வந்து நீங்கள் அதனுடைய நன்மையை வந்து நீங்கள் உணரணும்னா நம்ம எஸ்திரி இருந்தாலே போகணும். சொன்ன மாதிரி எல்லாத்துலேயுமே எல்லாரும் இன்வால்வ் பண்ணிட்டு சேர்ந்து பண்ணுறதால இது ஒரு கூட்டு குடும்பம் தாங்கிறது நல்லா எடுத்து சொன்னாங்க. ஸோ நல்ல ஒரு பேச்சு. அவங்களுக்கு டைம் பாவம் ரொம்ப குறவாக இருந்திருக்கு, இருந்தாலும் நல்லா பேசியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து அடுத்து வந்து நான் திருமதி ராஜலட்சுமி மேடத்தை கூட்டு குடும்பம் ஒரு சாபமே அப்படின்னு பேசுறதுக்கு கூப்பிடுறேன். மேடையில் வந்திருக்கும் நடுவருக்கும் சகோதரர்களுக்கும் முதற்கண் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நானும் ஒரு சூழ்நிலையிலிருந்து வந்தவன் தான். ஆனாலும் என்னுடைய அனுபவத்திலிருந்து சொல்றேன், கூட்டு குடும்பம் ஒரு சாபமே, ஒரு சாபமே அடித்து சொல்ல முடியும். இன்றைய காலத்துல ஒரு குடும்பத்துல மனைவி கணவன் 3 பேருமே வேலைக்கு போனால்தான் அவங்களால குடும்பம் நடத்த முடியும். அதனால ஒரு குடும்பத்துல மனைவியோ கணவனோ யாரா இருந்தாலும் சரி அவன் வேலைக்கு போறான். ஆனா கூட்டு குடும்பத்துல இருக்கும்போது தனி போகும்போது மற்றவா என்ன நினைப்பா, பாரு காலம் காத்தால எழுந்து குளிச்சு டீ காஃபி பண்ணிட்டு ஆத்மாக இருக்கிட்டு அவ போயிட்டா பாரு, நாம தானே ஏற்படையில இருந்து கட்டப்பட்டு மாடு மாதிரி வச்சுட்டு இருக்கோமே, இது அவளுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்பான். இன்னொன்னு என்ன, சாயங்காலமா ரொம்ப டயர்டா வருவா, ஏதாவது இருக்கும் முடியல தலைவலி படுத்து விடுவான். அது கூட மற்றவளுக்கு பார்த்தா பாரு மற்ற கொஞ்சம் குடும்பம் வேலை செஞ்சு விட்டப்படாத அவங்களுக்கு அவங்க போய் படுத்து விடுவான் அப்படின்னு தான் சொல்லுவானே தவிர அது வந்து ஈஸியா எடுத்துக்குவான். ரெண்டாவது என்னன்னு கேட்டாக்கா ஃபைனான்ஸ், பணம் இவன் வந்து பணம் விஷயத்துல என்ன கேட்டா ஒருத்தர் சம்பாதிக்கிறாங்க, அவங்களுடைய பணத்தை அவள் வந்து எல்லாருக்கும் பொதுவாக போடுறதுக்கு கொஞ்சம் மனசுக்கு கஷ்டம் இருக்கும். நம்ம சம்பாதிக்கிறோம் உங்களுக்கு இருக்கும் போட வேண்டியதா இருக்கேன்னு இது இருக்கும். அதே மாதிரி ஏதாவது அந்த குடும்பத்துல பணம் கஷ்டம் வந்து ஒரு ஹஸ்பண்டுங்களுக்கு பணம் கஷ்டம் வந்ததுன்னா கூட மாமனாரோ மாமியாரோ யாராவது ஹெல்ப் பண்ணா கூட அது மற்றவர்களுக்கு பிடிக்காது. அவருக்கு வந்து ஹெல்ப் பண்றான், நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாரா மாமியார் இல்லை மாமனார் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்போம். அதுதான் நடக்கும். ரெண்டாவது வந்து இவளுக்கு வந்து நான் சம்பாதிக்கிற சம்பாதிக்கிறதுலேருந்தே ஒரு கொஞ்சம் சேமிச்சு வைக்கிறதுக்கோ ஒரு பொருள் வாங்கறதுக்கோ எதுக்கும் அவளுக்கு ஃப்ரீடம் கிடையாது. முதல்ல கேட்கணும், அம்மா நான் எல்லாம் வாங்கிக்கலாம், முதல்ல மாமியார் கேட்கணும். அப்பா நான் சேமிச்சு வைக்கிறதுக்கு இந்த பணத்தை ஃபிக்ஸட் பாஸ்ல போட்டுப்பாங்க, அடுத்தது இவர்கிட்ட கேட்கணும். இத்தனை ரெண்டு கேட்கவா எஸ்ன்னு சொன்னாதான் போட முடியும். இல்லை போடு நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க போச்சு, அவளால் ஒன்றுமே பண்ண முடியாது. ரெண்டாவது அவ வந்து குழந்தைகள் இருக்கு, குழந்தைக்கு வந்து புதுசாக ஒரு ட்ரெஸ் வாங்கணுமா, அது வந்து ஒரு குழந்தைக்கு வாங்கினா மட்டும் ஒரு 4 குழந்தைக்கு அந்த ஃபேமிலியில அது 4 குழந்தைக்கு வாங்க முடியாது. இல்லை இந்த ஒன்றுமே இல்லை, ஒரு ஸ்வீட்டோ ஏதாவது ஒரு ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வராங்க, நாங்கள் ஆஃபீஸ் முடிஞ்சு வந்து அவங்க குழந்தைய கொடுக்குறாங்கக்கா 4 குழந்தைகளுக்கு வாங்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். அம்மா வாட்டாங்க இதெல்லாம் வாங்கி எனக்கு கிடைக்கலையே, யாரும் வாங்கி கொண்டு வந்து கொடுக்கலையே அப்படின்னு சொல்லுவான். உடனே அந்த மாமனார் சொல்ற மாதிரி ஸ்வீட்டெல்லாம் நம்ம வாங்கிட்டு வராது, வாங்கிட்டு வந்தா எல்லாருக்கும் வாங்கிடுவான், உங்கள்கிட்ட கொடுத்து வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு தான் கேட்பான். இவன் கையில் அந்த வாங்குறதுக்கே அந்த சமயத்தில் பணம் இருக்குமோ, அது ஃபைனான்ஸ் அந்த பணம் இருக்குமோ இருக்காதோ எவ்வளோ வச்சு வாங்கிட்டு வந்திருப்பான். அதே மாதிரி தான் புதுசாக கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன், ஹஸ்பண்ட் போயிருக்க அவனுக்கு வந்து கொண்டாடி புடவை எடுத்து கொடுக்கணும்னு தோணி இருக்கும். புடவை எடுத்துன்னு வந்து அவன் பார்த்துருந்தாக்கா என்ன வாங்கிட்டு வந்திருக்கா அப்படின்னு முதல்ல மாமியார் கேட்பான். கேட்டா
நீனே கேட்பாங்க வந்து தம்பி அண்ணி கேட்பான் மண்ணி கேட்பான் அதை பார்த்து பார்த்தா சூப்பராக இருக்க போல இந்த கலர் என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரா மாமியார் பார்ப்பேன் சரி பாரு அவன் கேட்கறான் இல்லையோ கொடுத்துடு அப்படின்னு சொல்லிடுவாங்க அது மாமியார் அதுவும் போச்சு இல்லை மாமியாரே பார்த்தோன்னா இன்னும் இந்த கலர் என்கிட்ட இல்லையே நானே எடுத்துக்கிறேன் நீ அவனுக்கு வேலை வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிவிடுவான் அதுவும் போச்சு. அதே மாதிரி ஸ்நாக்ஸோ எது வாங்கிட்டு வந்தாலும் சரி புது பொண்ணாடிக்கு தனியாக வாங்கி கொடுத்து கொடுத்தோம்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தான். அது அம்மா பார்த்துட்டாங்க இதெல்லாம் கையில் பொட்டலமும் கேட்பான் இல்லை பொட்டலம் அதாவது ஒன்றுமே இல்லை மாமன் காட்டுப்பாங்க அது சரி அப்போ என்ன அம்மா வரக்காதான் வாங்கிட்டு வந்துட்டு ஒரு போய் சொல்ல வேண்டியது அந்த பொட்டலத்தை கொடுத்துட்டு உனக்கு தாமா வாங்கிட்டு வந்தேன் இதே அவளுக்கு இல்லை உனக்கு தான் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லி போய் சொல்ல வேண்டியது. இத்தனை கஷ்டங்கள் ஒரு கூட்டு குடும்பத்தில் இருக்கு. அதே மாதிரி அவள் விருப்பப்படி அவள் வந்து வெளியில போகிறதுக்கோ ஒரு சினிமா பார்க்கறதுக்கோ எதுக்கும் அவளுக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு இந்த ஃப்ரீடம் கிடையாது. ஒரு சினிமா பார்க்கறதுக்கு முதல்ல போக இருந்தாக்கா கூட போட்டுனாக்கா எங்கே போறேன்னு கேட்பா அம்மா இந்த அம்மா இந்த சினிமா அங்கேயும் வந்து பரவா நான் பார்த்ததுல தான் என்னை கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு அனுப்பி போடுவோம். அதனால அங்கேயும் ஃப்ரீடம் இல்லை அவளுக்கு. மொத்தத்தில் ஃப்ரீடம்ங்கிறது ஒரு இதாக போயிடுது. ஒரு பிரைவசி அது உண்டு. ஹஸ்பண்ட் எனக்கு சாப்பிட்டு அவள் பேசிட்டு போட்டு அது உண்டாங்க. அதுக்கும் ஃப்ரீடம் கிடையாது. ஒரு டிவி பார்க்குறோம்னா ஓரளவுக்கு கர்நாடிக் மியூசிக் பிடிக்கும் சினிமா போடுவோம் சொல்லிட்டு இதெல்லாம் போட்டாங்க அதை மாற்றுவோம். மொத்தத்தில் டிவி பார்க்கறது கூட அவளுக்கு ஃப்ரீடம் கிடையாது. அப்புறம் சரி நம்ம போய் எங்கேயாவது வெளியூருக்கு போகலாம். இப்போ லீவ் வந்திருக்கேன் வெளியில் போனால் டிசிஷன் மேக்கிங் இருந்தாக்கா அதுக்கு ஒரு வழி கிடையாது. எல்லாரும் இத்தனை பேருக்கு அதிகமாக தான் இவங்க போகிறேன் எல்லாம் ஏன் கொண்டாடிடலாம் அப்படின்னு சொல்லிடுவோம் மாமியார். அதுக்கு சொல்லுங்க. இதே மாதிரி ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டா மாட்டு பொண்ணு தப்பு பண்ணிட்டாங்கன்னு வச்சுருக்கோம் மாமியார் வச்சுருக்கோம் வந்து அது பெரிய ஒரு இஷ்யூவா பண்ணி அது குழந்தைங்களே சண்டை இருக்கட்டும் அது ஒரு பெரிய இஷ்யூவா பண்ணி அந்த இடத்துல குடும்பக்கிறதுமே வந்துடும். ஒரு பொருள் தப்பா வச்சிருந்தா மாமியார் உடைச்சா பொண்களும் மாமியார் உடைச்சா பொண்களும் சொல்லுவா. அதே மாட்டு பொண்ணு உடைச்சா பொண்களும் சொல்லுவா. அதே மாதிரி அது பெரிய இஷ்யூவா பண்ணி இதாகிடும். அதே மாதிரி தான் சொல்லுவா தங்கள் முறைகள் மாறும்போது வரைமுறைகள் மாறுவது மாறிவிடும் பாடியிருக்கா சினிமாவில் கூட. அதே மாதிரி அப்புறம் எல்லாத்துலையும் இன்டர்வியூ எடுத்து பண்ணார். ஏன்னா அவனுக்கு இந்த மாதிரி எனக்கு சம்பளம் வந்தது எல்லாத்தையும் செலவு பண்ணினேன் அப்படின்னு மாமனாருக்கு அப்புறம் மாமியாருக்கு அப்புறம் தெரியாது யாராவது கண்டிப்பாக கேட்பான். இது வந்து இல்லை இதெல்லாம் எக்ஸசைஸ் செலவு பண்ணிதான் போல் இருக்கேன் இதெல்லாம் என்கிட்ட கொண்டு கொடுக்க வேண்டியதானே ஏன் இப்படிலாம் செலவு பண்ணுறேன் இந்த பாத இன்டர்வியூ. அப்புறம் கலகம் சண்டை கண்டதுனாக்கா அவன் கூட ஏதாவது ஒருத்தர் சண்டை கண்டிப்பாக வரதான் செய்யும். அது பெரிய கலகமாக முடியும். இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்ட் என்னன்னாக்கா ஒரு பொண்ணு கல்யாணம் மாப்பிள்ளை பக்கம் போறாங்கக்கா அந்த பொண்ணு முதல்ல பையன் வந்தாச்சு என்ன கேட்குறா உனக்கு லக்கேஜ் இருக்கா இதுதான் ஃபர்ஸ்ட் கேட்கறா. ஏன்னா அது கேட்டு அவ உறுதி பண்ணிக்கிறா வாடா அறுபது பாட்டா நம்ம தான் இருப்போம் அப்படின்னு. அப்புறம் இவ்வளவு சொல்றோமே அவளுக்கு மட்டும்தான் கஷ்டம். சீனியர் சிட்டிசன்ஸ் அந்த குடும்பத்தில் சீனியர் சிட்டிசன்ஸே கஷ்டம் தான். இப்போ மாட்டு பொண்ணும் ஆமா பிள்ளையும் வேலைக்கு போயிடலாம் வச்சுக்கோங்க. 2 குழந்தைகள் இருக்கு. அந்த குழந்தைகள் வரத்துக்குள்ள டே டைம்ல அந்த குழந்தைக்கு எல்லாத்தையும் ஃபீட் பண்ணி குழந்தைக்கு ஆகாரம் கொடுத்து மத்தியானம் ரூம் பண்ணி வச்சு சாயங்காலம் வரத்துக்குள்ள அந்த குழந்தைய குளிப்பாட்டி நெத்தியில ஊதி எல்லாட்டு பழைச்சு ட்ரெஸ் எல்லாம் போட்டு வைக்கிறோம். இதே மாதிரி மாமியார் இதே மாதிரி இல்லைன்னா மாட்டு பண்ணுறோம் மாதிரி ஆயிடும். அதனால இது அதனாலதான் நியூக்ளியர் ஃபேமிலி நிறைய வந்திருக்குது. இது சாபத்தினால வந்தது வரத்தினாலே வந்தது. இப்ப நீ மாமின்னு சொன்னா வரந்தான் நின்றுட்டு எப்ப வரவானா நம்ம இத்தனை பேரும் நீ வந்து உட்கார்ந்துட்டு இருக்கோமே எதனால குடும்பத்தான் இல்லை சொன்னதே இது ஜாயின் குடும்பம் தான் இல்லை சொன்னது. ஆனா நம்ம குடும்பத்தோட நம்ம இருக்கோமா இல்லையே. சாபம் தான் முக்கியமா இருந்தா இது என்னுடைய அபிப்பிராயம். அழகா பேசினா மாமி ரொம்ப அனுபவப்பட்டிருப்பான்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு பெரிய லிஸ்டே வச்சுட்டு இருக்கா. அதாவது இதை மாதிரி சப்ஜெக்ட் வந்து நம்ம ஜென்ரலா யூஸ் டிஸ்கஸ் நம்மளே வந்து ஒரு பேர் 4 பேர் இருந்தால் பேசுவோம். நம்ம பார்க்குற உட்காந்து பேசுவோம். அது அங்கெல்லாம் பேசும்போது இந்த அளவுக்கு ஒரு இஷ்யூ வந்து ப்ரொஜெக்ட் ஆகாது. இப்போ மாமி வந்து ஒவ்வொரு பாயிண்டா புட்டு வச்சா பாருங்க அது கரெக்டா வந்து ரொம்ப அவஸ்தப்பட்டிருக்கா பாவம். ரொம்ப அனுபவத்தில் பேசியிருக்கா. அதெல்லாம் நம்மளாம் இருந்த டெஃபினட்டா வெல்கம் பண்ணோம். வீட்டில்
இவ்வளவு தூரம் பேசியிருக்கா. இத்தனையும் மீறி கல்யாணி மாமி வந்து இப்போ கூட்டு குடும்பம் வந்து வராது பேச போறா. அது எப்படி பேச போறான்னு எனக்கு கஷ்டமா இருக்கு பாருங்க.